ஏசப்படிக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நம்ம ஒருவன் மேலே வந்து யாராவது மேலே வந்து நம்ம சண்டை பண்ணாமலும் நம்ம தூஷிக்காமலும்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம சண்டை போடக்கூடாது, அவங்கள வந்து ஏளகடமாக நம்ம பேசக்கூடாது, அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம சாந்த குணத்தோட பொறுமையோட அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது நிச்சயமாக அவங்க மாறுவாங்கன்னு ஏசப்பதனால கூட சொல்கிறாரு. நீங்கள் எதுக்கேற்றாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா, அவங்கள தூஷிக்கிறீங்கன்னா நிச்சயமாக ஏசப்பா அதுக்கு நீங்கள் வந்து கணக்கு கொடுத்தே ஆகணும். அவங்க ஏசப்பா வந்து இந்த வேதத்தில் கூட சொல்லியிருக்கிறாரு, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். அவங்க தப்பு செஞ்சு நீ கரெக்டாக இருக்கும்போது கூட அவங்க வந்து உன்னை துன்புறுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது பதிலுக்கு வந்து நீயும் வந்து சண்டை போட்டனா, நீங்களும் வந்து அவங்கள அவமானப்படுத்திங்கன்னா அதுக்கு பலன் எதுவுமே இல்லை. அவங்கள மாதிரி தான் நீங்கள் பொறுமையோட ஜெபத்தில் உறுதியாக தரித்து இருக்கும்போது நிச்சயமாக அதற்கான பலனை ஏசப்பா உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறாரு. அதனால இந்த வேதவாச கூட சொல்லியிருக்கிறாங்க, ஒருவனையும் தூஷிக்காமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாக எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டுன்னு ஏசப்பா அதனால கூட சொல்றாரு. நீங்க பொறுமையா இருங்க, சாந்த குணமா இருங்க, நிச்சயமா ஏசப்பா உங்களுக்கு பெரிய காரியங்களை ஏசப்பா உங்க வாழ்க்கையில செய்வார். இந்த வார்த்தைக்கு ஏசப்பா கூட நன்றி செலுத்துறேன். God bless you.